ஹை கைஸ், நம்ம தமிழ் வச்சு பிளாக் கிளவரில் எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பண்ணிட்டாங்களா? பெரிய சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போலயே. அவர் இறந்துட்டாரு, வத்து பள்ளியா. அவர் எதுக்காக இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு? அங்க சில பேர் இறந்து போயிட்டாங்க. எங்களை மன்னிச்சிருங்க கேப்டன். கண்டிப்பா இது சிரிக்கிறதுக்கான நேரமே கிடையாது. ஏன்டா சிரிக்க கூடாது? நாம சோகமா இருக்கிறதுனால செய்கி திரும்ப வர போறாரா? இல்ல, நீங்க சொல்றதுக்கு எல்லாமே உண்மைதான் கேமே சார். செய்கியும் இதைதான் விரும்புவாரு. சிரிச்சு சந்தோஷமா தான் இருப்பாரு. கமோன், நீங்களும் சிரிங்க, சந்தோஷமா இருங்க. எப்படா முடியும்? அட சிரிங்க. அப்படிதான். சினிமா அப்பதான் நம்மள நல்லா வச்சுக்க முடியும்ல, இல்லைன்னா அவ்வளவுதான் கஷ்டம். தேங்கி நிக்க கூடாது. அதோட நிறுத்துங்க. அவருக்கு இந்த நிலைமை வந்தது பார்த்து கஷ்டமா தான் இருக்கு. ஆனா அந்த கிராமத்தை நீங்க காப்பாத்திட்டீங்களே, உங்க நெஞ்ச நிமித்தி நில்லுங்க. ஏற்கனவே அப்படிதான் சமைப்பான். பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க. இத நினைச்சு நீங்க பெருமைப்படலாம். ஓகே சார். Thank you. ஆமா, எதுக்காக கை அப்படி வச்சிருக்கீங்க? என்னடா உளறிக்கிட்டு இருக்க நீ? உனக்கு உண்மையால மேஜிக் டைட்டல் சல்யூட்னா என்னன்னு தெரியாது. ஓ, இப்படிதான் சொல்லிட்டு வைக்கணுமா? இந்த சிம்பிள் தான் 3 லீஃப் க்ளோவரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்ப நீ முயற்சி பண்ணு. நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். நம்ம தமிழ் தாய் பாட்டு பாடும்போது வச்சிருக்கோம். டேய், சாசி கிராமத்துல நீங்க சிறப்பா செயல்பட்டதை நாங்க கேள்விப்பட்டோம். நன்றிங்க. ரொம்ப டஃப்பான மிஷன் தான், ஆனா நாங்க நீ ஈஸியா ஆமா அது நாங்க மேஜிக் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் இப்பதான் போய் பார்த்துட்டு வரோம். அப்படியா? நல்லது. அவங்க ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? அவ யாரு என்கிட்ட சொல்லு. அவ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நான் அவனை அழிக்கிறேன். அதே போல தப்பிச்சவங்களை நான் சும்மா விட போறதுங்க இல்ல. அத பத்தி சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்த அந்த ஃபுல் குரூப்பும் அந்த ஏரியாவை அலசி ஆராய்ஞ்சு பத்தி சொல்லிருக்காங்க. இது வரைக்கும் எதுவும் தெரியல. அப்ப அவங்க யாரு? ஓய், போதும், நிறுத்துங்க. அமைதியா இருங்க. இவர் வேற அதுக்கு மேல அவனே மேல. இந்த பாக்கெட் வாட்ச் உண்மையாவே நல்லா இருக்கு. இதை நான் இங்க வேற யார்கிட்டயும் பார்த்ததே இல்ல. அது உண்மைதான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எல்லாரையும் ரொம்ப கேவலமா பேசிருக்காரு. இது கேப் போட்டதுக்கே ட்ரெஸ் போட்ட மாதிரி இருக்குதுங்க. இருக்கிறவரா இருப்பாரு. ராயல்ட்டியா இருக்கணும் இல்ல நோபெலிட்டியா இருக்கணும். ஆமா, யார் அது? கியூட்டி பாய். இவரை அப்படி என்ன அழகா கண்டுட்டீங்க நீங்க? இது இது ரொம்ப கியூட்டா தான் இருக்கு. போகவே மாட்டேங்குது பாரு. எங்க அந்த கல்லு? இங்க என்கிட்ட வந்துருச்சலாம். அசிங்கமா இருக்கு. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இன்னைக்கு நான் உன்னை வறுத்த டின்னருக்கு சாப்பிட போறேன். ஏய், ஏதாவது செஞ்சா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ நல்லா பேண்டிக்கோ, சரியா? நான் தான் உன்கிட்ட வேண்டாம்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டியா? நீங்க ரெண்டு பேரும் இந்த ஐயோ. முடிவு பண்ணிட்டீங்களா? சார் அப்படியே பொறுமையா தான் பேசுவாரு. மன்னிச்சிருங்க. இங்க எல்லாத்தையும் மோசமா உடைச்சு நாசமாக்குறது நீங்கதான். ஓகே, எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. நமக்கு சம்பந்தப்பட்டவங்க லாயல்ட்டியோ நொபிலிட்டியோ எதுல இருந்தாலும் கவலை இல்ல. நாம இந்த இன்வெஸ்டிகேஷனை முக்கியமான ஆள்கிட்ட ஒப்படைச்சு ரிப்போர்ட்டை வாங்கணும். அதுதான் நமக்கு அவசியம். இப்ப அது போக சில குட் நியூஸ் என்கிட்ட இருக்கு. குட் நியூஸ். எது சம்பந்தமா? என்ன நியூஸ்? அத கேட்கணுமா? ஆமா, கண்டிப்பா நாங்க கேட்கணும். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க பண்ண சாதனைகளை விசிட் கிங் நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. எது விசிட் கிங்கா? சோசி வில்லேஜ்ல நீங்க பண்ணதுக்காக ரிவார்டும் கொடுத்திருக்காரு. ஓ, சீரியஸாவா சொல்றீங்க? பாரா. நமக்கு ஸ்டார் கிடைச்சிருக்கு. சூப்பர். Wow, nice. இருக்கு. அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு என்ன அர்த்தம்? அது எதுக்குன்னு தெரியாமலடா செலிப்ரேட் பண்ண. இது ஒரு சிம்பிள். யாரு சிறப்பா செயல்படுறாங்களோ விசிட்டிங் பரிசு தருவாரு. வாவ், இதனால அதனால என்ன பையன்? இது ஒரு மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம். ஓ, அப்ப எனக்கு மரியாதை கிடைச்சிருக்கா? ட்ரெஸ் போட்டிருக்காப்பா. இல்ல, மரியாதைக்கான அடையாளம். கேப் மட்டும் சொன்னது. கூட. இல்ல கேப் போட்டதே ட்ரெஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்றேன். உண்மையான ஆண்மகன் அப்படியே பார்த்து. உங்களுக்கு கிடைச்சது. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. மேஜிக் ஸ்குவாட்ல காம்படிஷன் இருக்கதா செய்யும். யார் அதிக ஸ்டார்ஸ் ஜெயிக்கறாங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ஸ்டார்ஸ் கிடைக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளவு ஸ்டார்ஸ் வச்சிருக்கிறோமோ அவ்வளவு ஓ, உழைச்சிருக்கோம். அப்படின்னா இது கண்டிப்பா பெரிய விஷயம் தாங்க. ஓ, இப்ப பாத்தீங்கன்னா கோல்டன் டோன்ல 70 ஸ்டார்ஸ்க்கு மேல வச்சிருக்காங்க. அவங்க தான் top. 70யா? அப்பா. நம்ம நம்ம? எவ்வளவு வச்சிருக்கோம்? பிளாக் பூல்ஸ் கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நாம அவங்கள தோக்க அடிக்கணும். ஓ, நம்ம கிட்ட இருக்கிறது கேக்குறியா? கம்மியா தான் வரப்போகுது. ஒண்ணே ஒண்ணா?
நெகட்டிவ் தாட்டை மறைக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணே ஒண்ணு வந்திருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்டே வாங்க. அவங்கள துரத்தி பிடிக்கிறதுக்கு நாம இன்னும் 100க்கு மேல ஜெயிக்கணும். இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் வந்த உடனே ஸ்டார் வாங்கி கொடுத்துறான். எப்பப்பா நினைச்சாலே பதட்டமா இருக்கே. யூனோவை தோக்கடிக்கவே முடியாதா? நினைச்சு கூட ஓ பார்க்க யூனோ இருக்கிற டீம் தான் அது. இப்போ ஏவல் ஸ்டார். கஷ்டப்பட்டதுக்கு இங்க நெகட்டிவ் ஸ்டார் தான் கிடைக்கும்னா நான் இந்த ஸ்குவாட்ல என்ன பண்ணிட்டு ஈனோக்கு சொல்லலாம்னு நினைச்சேன். ஒன்னு வாங்கிட்டான்டா பாடுறான். இந்த மாசத்துக்கான சம்பளம் வந்திருக்கு. ஏய் சம்பளம் தான் தருவாங்களா? சொல்றீங்க இதுல நிறைய இருக்கு. இது 2000 யூஎல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊருக்கு அனுப்புடா. நன்றி கேப்டன். பரவாயில்லையே. சரி சரி அமைதியா சாப்பிடுங்க. கேப்டன் நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம். நீங்க ஆனா என் கூட சண்டை போடுங்க, நான் உங்களுக்கு பணம் தரேன். வாங்க. இவங்களுக்கு எப்படின்னா இப்ப யூனோ டீமுக்குலாம் எவ்வளவு சேலரி இருக்கும்ல? சண்டைக்கு வர ஆமால ராயல்குலாம் இன்னும் கிடைச்ச அதிகமா பணத்தை வச்சு என் தங்கச்சி மரியாக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் வாங்கி தங்கம். கொடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். அவளுக்கு என்ன ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க கேப்டன். அதை என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? க்ளூவே இல்ல. உங்களுக்கு டே ஆஃப்டர் டுமாரோ டே ஆஃப் கொடுத்திருக்கேன். தேவையில்லாம உங்க காசை வீணடிக்காதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கூட நான் டேட்டிங் போலான்னு இருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ பண்ணுங்க. சரிடா என்ஜாய் பண்ணு. கண்டிப்பா நான் இதை மறக்க மாட்டேன். என் கூட யாராவது வெளியில வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா யாரும் என்ன பார்த்து என் கூட பேச கூட மாட்டாங்க. என்ன பண்றது? இது ரொம்ப ஓவரா இருக்கு. நீ என்ன விளையாடுறியா இங்க? 10 வருஷமா வெறும் உருளைக்கிழங்கு தான் ஸ்பெஷல்னு நினைச்சு சாப்பிட்டிருக்கேன். சரி இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க கொடுக்கறது நார்மலா இருக்காது. அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது எங்க கிராமத்துல மட்டும் தான் கிடைக்கும். அதோட ஃபிளேவர் நல்லா இருக்காது. கேட்கவே அசிங்கமா இருக்கே. இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா சிஸ்டர் லிலி எதை செஞ்சு கொடுத்தாலும் அது நல்லதுக்கு மட்டும் தான். யார் அது? ஒரு அழகான பொண்ணு அவங்க சக்கலத்தி போயிட்டா ஐயா ஐயா. ஆசைப்படுறேன். அவங்க சிஸ்டர்னு சொன்னியே, அவங்க கூட எப்படி கல்யாணம்? உனக்கு தெரியாதா அவங்கள கல்யாணம் பண்ணாங்கன்னு? நான் எப்படியாவது எதையாவது பண்ணி சமாளிச்சுக்கிறேன். எனக்கு எப்பவுமே எப்படிடா? போய் தான் பழக்கம். ஆனா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. உங்களோட முதல் பேதேக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரி என்ன பண்ண போறீங்க இத வச்சு? ஸ்பெஷலா எதுவும் இல்ல. நீ என்ன பண்ண போற கிட்டு? இதை வந்து ஜட்ஜுக்கு போறேன். நீ கிட்ட வராதமா. ஜட்ஜுக்கு கொடுக்க போறேன். சூப்பர். இதுதான் ஒரு உண்மையான வீர செய்வான் ஆஸ்தா. நீ கலக்கிட்ட. சரி நான் உங்களோட எங்க அனுப்ப போறீங்க? உங்க வீட்டுக்கு அனுப்ப போறீங்களா மேக்னா? சொல்லுங்க. என்ன விளையாடுறியா நீ? அதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? இத பெட்டு கட்டி இன்னும் 100 மடங்காக போறேன். இவரு திறந்து போறது இல்ல. காசு பணம் இல்லனாலும் சந்தோஷமா இருக்கலாம். அதுதான் ஒரு வீரனுக்கு அழகு. ஆனா நீங்க ஒரு ஸ்டூபிட். எனக்கு அப்படிதான் தோணுது. உன்னோட வீட்டுக்கு பணம் கொடுத்து அனுப்புறது நல்ல விஷயம் தானா? எல்லாத்தையும் கொடுத்துறாத. ஏன்னா உனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறது நல்லது. ஓகே இதுல எப்படி ஒண்ணு இருக்கோ? ஆனா செலவு வச்சு ஆனா அது எப்படி பண்றது? அது ரொம்ப ஈஸி. நாளைக்கு இங்க இருக்கிற டவுன்ல நம்ம ஒரு ஷாப்பிங் போலாம். நம்ம எல்லாரும் ஃபன் பண்ணலாம். ஷாப்பிங். காலி ஆயிடுமோ? நான் உங்களை பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. ஏய் இதான் வச்சிட்டு இருக்க அந்த கல்ல. மை டியர் சிஸ்டர் லில்லி எப்படி இருக்க? நான் இங்க நல்லா எப்படி இருக்க வாடாய். ஸ்கீம சேர்ந்தவங்க ரொம்ப நல்லவங்க. இங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறாங்க. ஆஸ்தா கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்றியா? என்ன நடக்குது இங்க? அசைய கூடாது, அப்படியே நிக்கணும். நீங்க இப்போ இது எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது. ஃபயர் பால். இங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நான் போடுற ஒவ்வொரு ஹார்ட் ஒர்க்குக்கும் பலன் கிடைக்குது. முதல் மிஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுனால கிங் எங்களுக்கு மரியாதை செலுத்துறாரு. எனக்கு ஸ்டார் எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? யாருக்கு தெரியும் இன்னும் சில மாசங்கள நானே விசிட் கிங் ஆயிடலாம். நான் விசிட் கிங் ஆகிறதுக்கு தானே இவ்வளவு தீயம் பண்ணிட்டு இருக்கேன். இது பாரு எங்க போகுது? யாருன்னு காட்டிட்டேன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்கல்ல? நிச்சயமா நான் இதை செஞ்சு காட்டுவேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ ஏன் கூட வந்துரு, என்ன கல்யாணம் பண்ணிக்க. ஓ யா, இதான் என்னோட முதல் சம்பளம். இது மட்டும் மாறாது. வைக்கிறேன், எடுத்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சது. இது ஒண்ணு அவ்வளவு மோசமா இல்ல, நல்லாதான் எழுதி இருக்க. சிஸ்டர் லில்லி இதை கண்டிப்பா படிச்சு பார்த்துட்டு கண்ணுல தண்ணி அவங்களுக்கு ஆனா ஒண்ணும் புரியாது நீ இருக்கிறது. இவன் திருந்த மாட்டான் அப்படின்னு போயிடுவாங்க. இல்லையா? அங்கதான் விசிட் கிங் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியலையே. மதிச்சு ஸ்டார் கொடுத்திருக்காரு, அதுலயே தெரியல. இதுக்கு முன்னாடி எப்பவாவது நீங்க அந்த டவுனுக்கு போயிருக்கீங்களா? இல்ல நான் போனதே இல்ல. வாய்ப்பு இருக்காதுதான். ஏன்னா ரெகுலரா நீங்க இங்கெல்லாம் வர மாட்டீங்களே. இந்த மாதிரி சாதாரண ஆளுங்க கூட நீயே வர போற. சரி கிட்டோ, நீ எப்படி? யா, மேஜிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு வந்தல, அப்ப நான் சில விஷயங்களை பார்த்தேன்.
அப்பா ஓகே, இன்னைக்கு அங்க போய் நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்க்கலாம். ஓகேவா? கொஞ்சம் என்ன தொடாம உட்காரியா? எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. ஏம்மா, என்னால என்னமா பண்ண முடியும்? இன்னும் தள்ளி உட்கார்ந்தா நான் கீழே தான் விழணும். ம் எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. என்ன பண்ற? ஐயோ திரும்பவுமா? தள்ளி விட்டுட்டாளா? மறுபடியும் விழுந்துட்டானா? இதாம்மா தள்ளி விட்டாதீங்க. அதுக்குள்ள நோபல் ரெல்ம், ராயல்டி, நொபிலிட்டி இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கு. காமன் ரெல்ம்ல தான் சிட்டிசன்ஸ் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃபார்செகன் ரெல்ம்ல காமனர்ஸோட வீடு இருக்கு. கீகா, தி கேசல் டவுன், அங்கதான் மேஜிக் நைட்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக காமன் ரெல்முக்கு வந்திருந்தான். ஓ நான் அப்ப பார்த்தது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. உடனே எல்லாம் எதுவும் மாத்திட மாட்டாங்க. அவ்வளோ நாள் ஆயிடுச்சு வந்து. எப்படி இருக்கான் அந்த பையன்? ஒரு நாள் கண்டிப்பா என்னோட பிரின்சஸ் லில்லியையும் குட்டி பசங்களையும் இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க சொல்லணும். ஏண்டா என்ன மறந்துட்டியா? ஆ? ஏய் மரியா, இவனா என் அழகான ஹீரோ தங்கச்சி, நடிச்சு. உனக்காக அண்ணன் வந்துகிட்டே இருக்கமா. ஆனா உன்னை பார்க்க முடிவு எடுத்தோம் தாமதமாகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ரொம்ப பாசகரனா. இந்த தங்கச்சி இருக்கா இல்லையா முதல்ல? யாராவது? ஹே மிஸ்டர், இந்த வாய்ஸ் நான் எங்க கேட்டிருக்கேனே. ஓ, இந்த மாசம் திரும்ப வந்துட்டியா? ஆமா, நான் திரும்பி தான் வந்துட்டேன். சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த பொண்ணு. அது ஆஹா, இன்னொரு பொண்ணு. ஜெயிப்பேன். அப்படியா? அதுக்கு அது வாய்ப்பு குட்டியோண்டு இருக்கும் குட்டி இல்ல சாப்பிட்டு. அது. எக்ஸ்ட்ரா லார்ஜ், இது சூப்பர் டீலக்ஸ். இது உனக்கு சர்ப்ரைஸா இருக்குமே. இதை சாப்பிட்டு முடிச்சிட முடியும்னு நினைச்சிடாத. இதோ இதோ அதுதான் இருக்கு. அதுதான் இப்ப இருந்தது. அப்படியா? ஆமா வளர்ந்துச்சோ? எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி ஆனா மாதிரி ஹைட்டா தெரிஞ்சுச்சுல்ல. நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஹேய், நீங்க இங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? என் கூட வரீங்களா? நம்ம சேர்ந்து டீ டேய் சாப்பிடலாம். டேய் என்ன அவங்க பார்த்தா அம்மாடா. இருக்க மாதிரி தெரியுதா? ஆமா, உங்க குழந்தைகளையும் கூட கூட்டிட்டு வாங்க. ஜாலியா வாங்க. எனக்கு எல்லாம் இவங்கள பார்த்தா கல்யாணம் ஆனவங்கள போய் கேக்குறான். என் சிஸ்டரோட குழந்தைங்க, அவங்க ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் போயிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு இருப்ப போல. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. உருக்கி பஞ்சா ஹலோ மிஸ், வாங்களேன் லைட்டா ஒரு டீ அடிப்போம். பிச்சா நயன்தாரா அந்த கேஸ். எவ்வளவு கடை இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறேன். ஏய், நான் ரொம்ப தூரம் போக மாட்டேன், கரெக்ட்டா வந்துருவேன், கவலைப்படாதீங்க. அடடடடா, இங்க எல்லாமே கண்கொள்ள காட்சியா இருக்கு, என்னோட கண்ணு பறிக்குது. இல்ல எனக்கு எதுவும் வாங்கணும்னு தோணல. ஏய், அவங்க பாத்தீங்களா? அவங்க மேஜிக் நைட்ஸ் தானே? அந்த சிம்பிள் பாத்தீங்களா? ஆமா, அவங்க பிளாக் புல்ஸ் போடுறா. அப்புறம் அதுதான் வெனசா. அவ பயங்கரமா குடிப்பா. சூனியக்காரி அவ. பக்கத்துலயே ஒரு பொண்ணு அழகா போகுது. அவளும் பிளாக் புல்ல சேர்ந்தவதான் போல இருக்கு. அவங்க பக்கத்துல போகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. என்னடா என்னன்ற? பேச ஆரம்பிச்சாங்க. நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. வெளியே என்னதான் பேசினாலும் பக்கத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் கிரைம் எதுவுமே நடக்காது. சீக்கிரமே ஒரு அழகான பையன் வந்து நல்ல விதமா தான் பேசுறாங்க. சொல்ல போறான். ஒரு மாதிரி ஒதுக்குற மாதிரி இருக்கு. அப்படி சொல்றேன். ஸ்டாமினாவை ரீஸ்டோர் பண்ணக்கூடிய மூலிகைகள் இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான ஆயின்மெண்ட் கேட்டிருந்தேன், ஆன்டிடோட். அதுவும் இருக்கு. மத்தத எடுங்க. முக்கியமான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்ப நம்ம ஒரு அமைதியான இடத்துக்கு போலாம். என்ன சொல்றீங்க? அமைதியான இடமா? அது எங்க இருக்கு? இங்க பாரு, என்ன நம்பி வா, ஒரு ஸ்பெஷலான இடம் இருக்கு. இந்த பக்கம். இது இந்த சந்துக்குள்ளியா? இது ஏதோ முட்டை சந்து மாதிரி இருக்கு. அமைதியா தான் இருக்கு. ஆமா, பக்கத்துல வழி இருக்குமோ? ஓ என்ன? நீங்க வரீங்களா இல்லையா? இப்போ ஹாரி பாட்டர் மாதிரியே தாங்க. ஆமா, மின்னல். உங்களை பிளாக் மார்க்கெட்டுக்கு நான் அன்போடு வரவேற்கிறேன். பிளாக் மார்க்கெட்டா? திருட்டு பொருளா? உங்ககிட்ட நான் போய் சொல்ல விரும்பல. இங்க ஆபத்தான விஷயங்கள் நிறைய இருக்கும். ஆனா அதே சமயம் மேஜிக் விஷயங்களும் இங்க அதிகமா இருக்கும். ஹாய் வெனசா, உங்களுக்காக ஒரு சூப்பர் பொருள் வச்சிருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? கேட்கவே சூப்பரா இருக்கு. நான் திரும்ப வரும்போது காட்ட பாக்குறேன். கேட்கும் போது சூப்பரா இருக்கு. எதுவும் பார்க்காமே சொல்றீங்க. உன்னை பார்த்தா இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தெரியலையே. இங்க ஸ்பெஷலா எதுவும் இல்ல. ஓகே ஓகே, எனக்கு நல்லா புரியுது. ராயல்டி, நோபிலிட்டிய விரும்புறவங்க எப்பவுமே இந்த இடத்தை வெறுப்பாங்க. சீக்கிரமே உன் மனசு மாறும். ஏன்னா சில இஷ்யூஸ் இருக்கு உன் மனசுல. கண்டிப்பா அது சீக்கிரமா மாறிடும். இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி தோணல. இங்க மேஜிக்கே தாண்டக்கூடிய சில விஷயங்களா இருக்கு. அதை வேணும்னா வாங்கிக்கோ.
மேஜிக் ஏன்னா உன்னோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு பவருக்கு யூஸ் answer பண்ண பண்ற வேண்டிய விஷயம் விஷயங்களும் இங்க இருக்கு. அதை நீ தான் கண்டுபிடிக்கணும். என்னோட மேஜிக் பவர் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஓ அவங்க கிட்ட என்ன அதுக்குள்ள இருக்குன்னு கேஜெட் பார்க்கலாமா? இருக்கா? போலாமா? ஓகே ஓகே நான் ரெடி தான். அங்க கேங்க இருக்காங்களே, நான் அவங்க கிட்ட போய் பேசவா? வாய்ப்பே இல்ல ராஜா. அவங்க கிட்ட செட் ஆகுற அளவுக்கு நீ இன்னும் ரெடி ஆகல. விஷயம் தெரிஞ்சவங்கள விட விஷயம் எதுவுமே தெரியாதவங்க கிட்ட மோதுறது ரொம்பவே கஷ்டம். ஹீரோவோட என்ட்ரி இன்னைக்கு என்கிட்ட வந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் டபுள் ஆக்கி எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு செலவு பண்ண போறேன். இங்கதான் சுத்தி நிக்கிறியா நீ? யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. தோத்துட்டான். மறுபடியும் நான் தோத்து போயிட்டேன். உன்னோட ஃபியூச்சர் என்னன்னு என்னால பார்க்க முடியுது. அந்த பாட்டி பயங்கரமான ஆளா இருக்கே. நான் இந்த கேம்பிளிங்கே வந்திருக்க கூடாது. அடச்சா ஆனதாச்சு. போய் வேலையை பார்ப்போம். பர்ச திருடவனு பிடிக்கணுமாமா. இதெல்லாம் ஒரு கதையா? இதுக்கு அந்த ஸ்குவாட்ல சேர்ந்தேன். மேஜிக் நைட்டா இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நினைச்சு இங்க வந்தா இப்படி படுத்துறாடுங்களே. மாட்டேன்னு சொன்னா அந்த கேப்டன் காதுலயே கத்துவாரு. அத நினைச்சாலே பயமா இருக்கு. உங்களோட வேலையை பாக்குறதுக்கே நீ இப்படி பயப்படுறனா எப்படி உன்னால ஒரு நல்ல ஸ்குவாட் மெம்பரா இருக்க முடியும்? ஐயோ இல்லைங்க. மேஜிக் நைட்டா இருந்தா நிறைய முக்கியமான விஷயம் எல்லாம் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுக்கு பேசாம செவத்துல ஒரு பூச்சியா ஓட்டிட்டு இருக்கலாம். என்னது இது? இல்ல இல்ல, எனக்கு பூச்சியா இருக்க விருப்பம் இல்ல. இந்த வேலையை பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. சரி வெளியே சுத்தி பார்க்கலான்னு பார்த்தா மிஷன் கொடுத்து அந்த நாளையும் வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஏற்கனவே என் முடி வேற ரொம்ப மெலிசாயிட்டே போகுது. என்ன பண்றது? ஓ இவங்களை எங்கேயே பாத்துருக்கானே. இது உனக்கு பிடிச்சிருக்கா பாரு. இது உன்னோட மேஜிக்கை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு ரொம்பவே உதவும். அப்படி இருக்கலாம். ஆனா அது ரொம்ப அசிங்கமா இருக்கே. எதுக்கு இப்பவே அப்படி சொல்ற? வேணும்னா நீ ட்ரை பண்ணி பாரு. அசிங்கமா தாங்க. உனக்கு பொருந்தல. அது எப்படிமா அங்க அட்டாக் ஆகுது? கண்டிப்பா நீ குறுக்க வந்ததுக்கு உன்னதான் தப்பு சொல்வேன். நான் எதுவும் பண்ணல. ஓ ஹலோ லவ்லி லேடிஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? இந்த பிளாக் மார்க்கெட் ரொம்ப ஆபத்தான ஒரு இடம். அழகான பொண்ணுங்களா இங்க வரக்கூடாது. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். நீங்க 2 பேரும் தொலைஞ்சு போயிட்டீங்களா? நான் மேஜிக் நைட் தான். உங்களை பாதுகாப்பா நான் கூட்டிட்டு போறேன். நீங்க வெளியில போகணும்னா என் கூட வந்தா பாதுகாப்பா இருக்கும். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிட்டு போச்சு. மானம் போச்சு. இத கொஞ்சம் பாருங்க, நான் பார்த்ததுலயே செம மேட்டர் இதுதான். உன்ன மாதிரி ஒரு முட்டாளால தான் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்க முடியும். இது பேசிக்கிட்டே இருக்கு, சூப்பரா இருக்கு. அப்ப நீ இத வாங்கிட்டியா? இத கேளு. நாம எல்லாம் மனிதர்கள் தான். ஆடா பாவி. இல்ல இவன் இங்க என்ன பண்றான்? டேய் நான் உன்னை எங்க பாத்துறேன். எங்கன்னு சொல்லு. அது செகே. நீ எப்படி இருக்க? நான் உன்கிட்ட என் பேரை தான் ஆஹான்னு சொன்னேன். இல்ல இல்ல என் பேரே ஆஹாவா? ஆமா யார் இது? நாங்க 2 பேரும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஒண்ணாதான் இருந்தோம். அவனா இது? இவ்ளோ அழகான பொண்ணுங்க இவங்க கூட வந்திருக்காங்களா? அட என்னது இது? அடி வாங்கினானே அவனா? ஒருவேளை இவங்களும் பிளாக் புல்ல சேர்ந்தவங்களா இருப்பாங்களோ? இந்த ஆஸ்தாவுக்கு அறிவே இல்ல. அவன் பிளாக் புல்லியே இருந்தாலும் மத்தவங்க பொறாமப்படுற மாதிரி பண்றான். இவன் எப்பவுமே இப்படிதான். ரொம்ப கஷ்டப்பட்டு மேண்டிசஸ் கீழே போனது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். இவன் எப்படி செலக்ட் ஆனா? சரிடாமா. அது என்னோட வெற்றி காசு. நான் கொடுத்துரு. ஒழுங்கு மரியாதை அந்த பணத்தை கொடுத்துரு. இவன் தான் அந்த பின் பேக்கெட்டோ. பட் எடுத்ததும் ஸ்டார் வாங்குற அளவுக்கு அதுவும் பிஸ்கட் கிங்கே வந்து கொடுத்துட்டாருன்றது எனக்கு பயங்கர ஷாக்கு. அதோட பயங்கர ஷாக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமே ஸ்டார் வாங்குறாங்கன்றது. இத்தனை வருஷம் ஒன்று கூட வாங்கலையா அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களை அதான் அப்படியே ஒதுக்கி வச்சு இவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ண மாதிரி இருக்குது. இவங்க பண்ணுற சேட்டை அதுதான் தெரியுதே தவிர இவங்க பண்ணுற நல்லதுலாம் அதில் மறைஞ்சதா அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்போ இந்த இன்னொரு பொது பயிலில் வரப்போ கூட மக்கள் பேசுகிறதே பார்த்தா இவங்களாம் சூனியக்காரங்க, இவங்க இப்படித்தான் அப்படித்தான் அப்படிதான் பேச்சே இருக்குது. ஆனால் அவங்க செய்கிறதா நல்லதுக்கு தானே செய்கிறாங்க. அது எங்கே போகுதுன்னு தெரில. ஒரு மாதிரி இவங்கள மட்டும் ஒதுக்கி வச்சு பயப்பட்டு ஒதுங்குறது ஒன்று, அவங்கள ஒரு மாதிரி பேசியே ஒதுக்குறது ஒன்று. இவங்க இப்படி தான் இவங்க ஒரு மாதிரி ஆளுன்னு சொல்லி அவங்களே அப்படியே பிம்பம் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இது. நான் நினச்சிக்கிட்டேன் சரி பக்கத்தில் போகக்கூடாதுன்னு வந்து பவர்னு நினச்சி பேசிட்டு இருக்காங்க போல். பரவாயில்ல வெளியே இது நல்ல பேர் இருக்குன்னு நினச்சி நான் பார்த்துட்டு இருக்கேன். பட் அவங்க வேறு மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ கூட வந்து நிறைய மிஷின்ஸ்க்கு அவங்க கூப்பிட மாட்டாங்க, போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவரை தேடி போனதுனால அவங்களுக்கு பிரச்சனை இருந்ததுனால அதை சமாளிச்சிருக்காங்க. இல்லைன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைச்சிருக்காது போல.
அதான் இவங்க ஏதோ நினச்சி போனது, அங்கே ஒரு பிரச்சனை நடந்தது, கரெக்டாக அது சால்வ் பண்ணாங்க. அது ஒரு ஸ்டார். எதிர்பாராமல் நடந்தது. ஆனால் அது அவங்க காப்பாற்றணுன்றது தானே. அப்போ அது கொடுத்துருந்தா செஞ்சுருப்பாங்கன்னு தானே. அப்போ இவங்களை ஒதுக்கி வச்சு இவங்களுக்கு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி அப்போ இதுக்கு மேலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒன்று காமிச்சிருக்காங்கன்றதுனால இனிமேல் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம். அதான் அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டது இந்த ஸ்டார் முறை வாங்கி தந்திருக்கான். அது அஷ்டம் வந்ததுக்கப்புறம் நடந்திருக்குன்றப்போ இங்கேயே அவனுக்கு ஒரு பெரிய பேர் கிடச்சிருக்கு. அவர் மனசுலேயே இடம் பிடிச்சிருப்பான். ப்ளஸ் அங்கேயும் போகிறப்போ புதுசாக அந்த பையன் வந்ததும் இத்தனை வருஷம் இல்லாத ஒன்று இவன் பண்ணியிருக்கான்றது இவன் மேலே ஒரு தனி இதுவும் க்ரியேட் பண்ணும். நான் வந்து சொல்லலான்னு நினச்சேன், அஷ்டவே வாங்கிட்டா ஈனோ என்ன பண்ணுவானோ அப்படின்னு நினச்சா அவங்க தான் ஃபஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க எங்கே அதை பற்றி தான் நினைக்கிறதில்ல. ஒன்றுமே இல்லாத விஷயம். அவங்க 100 கேம் பண்ணிருப்பாங்க. ஸோ அது ஒரு மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம். ஆனால் ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது. ஆனால் எல்லா நல்ல குவாலிட்டி இவங்கள்ட்ட தான் இருக்குது. அது ஒரு மாதிரி தான் இருக்குது. எப்படா அது உடையும்னு இருக்குது. இவங்களும் ஈக்குவலாக அந்த இடத்துல ட்ரீட் பண்ணுற மாதிரி இல்லை. அது ராயல் இவங்க வந்து வேறு அப்படின்னு பவர் வைஸ் எல்லாம் ஓகே தான். பட் அந்த பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, அதே தான் இப்போ ஹீரோயின் கிட்ட அவள் பேசுகிறதுமே உன்னை அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது. ஆனால் இது புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறது அதுதான். நீங்களாம் ராயல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தப்பாக தெரியலாம். ஆனால் எங்களுக்கு கிடச்சிருக்கிறதே இதுதான். அதை நாங்கள் யூஸ் பண்ணி தான் நாங்கள் எங்களை வளர்த்துக்க முடியுன்றது ஒரு இது இருக்குது இல்லையா, அதை அவள் புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் நிறைய கற்றுப்பான்னு. ஆனால் சில விஷயம் பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இந்த நான் ஏன் இங்கே இருக்கேன், இவங்களாம் நான் இப்படி இருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இடத்துல மட்டும் உன்னால் எதுவும் செய்ய முடியல தானே. அங்கே எல்லாரும் ஒன்று ஒதுக்குனாங்க. ஒரு இது பண்ணால் கூட தப்பாக வேற எங்கேயே தான் போய் படுது அந்த பால் கூட. அப்படி இருக்கும்போது நீ என்னமோ இத்தனை நாள் எல்லாம் கரெக்டாக பண்ணிவிட்டு இங்கே வந்து எதுவும் பண்ண முடியலங்கிற மாதிரியே அவள் பேசுகிறா. இங்கே வந்து தான் ஆக்சுவலாக அவள் பண்ணாலே அந்த இதை கற்றுக்கிட்டதே இங்கே வந்து தான். ஆனாலும் அவள் அப்படி திங்க் பண்ணுறா. அதாவது எங்கள் சைமர்லாம் தப்பாக இருந்தாலும் எண்ணம் கரெக்டாக இருக்குது. நல்லதுக்கு தானே எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க முயற்சி எல்லாமே காப்பாற்றணும் பண்ணணும் அப்படி தானே இருக்குது. மனசை பார்க்கணும், அவ்வளோதான். அவங்க என்னென்ன வழி எடுக்கிறாங்க இதெல்லாம் தப்பாச்சு அப்படி பார்த்தா அவங்களுக்கு கிடைக்கிறது அதுதானே. உங்களுக்கு ராயல் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு தான் அவங்க வந்து போராடணுன்றப்போ அதுதானே வழி. அது கூடி சீக்கிரம் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். ஓகேங்க. ஸோ உள்ளே நிறைய விஷயம் இருக்குன்றது தெரியுது. போக போக தான் உடையும். நான் கூட வெளியே அதாவது காமெடியாக ஃபன்னாகவும் அந்த இது அப்படின்னு நினச்சேன். இல்லை, கொஞ்சம் மனசை டச் பண்ணுற மாதிரி சில விஷயங்களும் இருக்குது. ஓகே, இதில் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.